இந்த வீடியோவில் பிரேசல் வெர்ப்ஸ்னால் என்ன, அதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தெளிவாக பார்த்துக்குங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இது மொபைலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பார்ட் டைம் ஜாப்பு மாதிரி தான். இதுக்கு யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் பண்ணலாம், ஹோம் மேக்கர்ஸ் பண்ணலாம், பார்ட் டைம் ஜாப் பண்ணுறவங்க எல்லாருமே பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணாவே போதும். இதுக்கு நோ ரெஃபரல், அதே மாதிரி நோ செல்லிங் ப்ராடக்ட், அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தமிழ் டு இங்கிலீஷ். ஸோ நம்ம அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் பார்த்துட்ருக்கோம் கண்டினியூஸாக சீரியஸாக. இன்றைக்கி நம்ம வந்து பிரேசல் வெர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிரேசல் வெர்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் அவுட், கேரி அவுட், செட் ஆஃப், ஸ்டாப் ஓவர், கீப் ஃப்ரம், மேக் ஆஃப், ரீட் பேக், லுக் ஃபார்வர்ட் டு, கட் அக்ராஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். பிரேசல் வேர்ப் அப்படின்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க. எ மல்டிபிள் வேர்ப் with a main verb, at least one preposition or a participle that changes the main verb meaning. பாருங்க, எக்ஸாம்பிள் வந்து to break ன்னு கொடுத்துருக்கோம். to break அப்படிங்கிறது மெயின் verb. இந்த to break அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரிப்போஷன் ஆட் பண்ணும்போது பாருங்கள், break away அப்படின்னா separate அப்படிங்கிற மீனிங், break into அப்படின்னா enter to by force அப்படிங்கிற மீனிங், break out of escape அப்படிங்கிற மீனிங், break down அப்படின்னா என்ன மீனிங்னா ஸ்டாப், வண்டி வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பிரேக் அவுட் அப்படின்னா செப்பரேட் அப்படிங்கிற மீனிங், பிரேக் அவே. ஸோ இந்த மாதிரி இப்போ பிரேக் அப்படிங்கிற ஒரே ஒரு மெயின் வேர்பை வச்சுட்டு அது கூட நம்ம ப்ரிப்போஷன் ஆட் பண்ணும்போது அது செப்பரேட்டான மெயின் வேர்போட மீனிங் இல்லாமல் செப்பரேட்டாக அது ஒரு மீனிங்கை தரும். ஸோ அதுதான் பிரேசல் வேர்ப். அப்போ மல்டிபிள் வேர்டோட நம்ம இந்த ப்ரிப்போஷன் ஆட் பண்ணும்போது நிறைய வேர்ட்ஸ் வரும். ஓகேங்களா? அப்போ இங்கிலீஷில் பிரேசல் வேர்ப்ஸ் பாருங்க எப்படி மீனிங் வருதுன்னு பாருங்கள். கேரி ஆன், கேரி ஆன் அப்படின்னா டு கண்டினியூ. ஹோல்ட் ஆன் அப்படின்னா வெயிட் அப்படிங்கிற மீனிங். கால் ஆஃப் அப்படின்னா கேன்சல். ட்ராப் இன் அப்படின்னா டு விசிட். கேட்ச் அப் அப்படின்னா டு மீட். கோ ஹெட் அப்படின்னா ஸ்டார்ட். லுக் அரவுண்ட் அப்படின்னா டு சர்ச் அப்படிங்கிற வேர்டுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கோ டவுன், கோ அப், ஹேங் அப், கம் அப் வித், பிரேக் டவுன், put by, put off, hand in, run out, break in, get out, drop off. ஸோ இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் பாருங்கள். கோ டவுன் அப்படின்னா கீழே போகிறது, கோ அப் அப்படின்னா மேலே போகிறது. அதுக்கு தகுந்த மாதிரியான பிக்சர்ஸும் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்கள், டேர்ன் ஆன், டேர்ன் ஆஃப், பிக் அப், புட் ஆன், கெட் இன், கெட் அவுட், டேக் அவுட், க்ரோ அப், கோ அவுட், கம் இன், லுக் ஃபார், த்ரோ அவே. ஸோ இப்போ த்ரோ அவே அப்படின்னா தூக்கி வீசுறது, கம்மின் அப்படின்னா உள்ளே வர்றது அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அடுத்தது ஈட் அவுட், ஹேங் அவுட், பிரேக் அப், பாயிண்ட் அவுட், புட் அவுட், ரைட் டவுன், ஃபில் இன், ஹேண்ட் இன், லெட் இன், கேட்ச் அப், ஒர்க் அவுட், டேக் ஆஃப், ஏரோப்ளைன் டேக் ஆஃப் நாவ் அப்படிங்கிறமல்ல. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், பிரேசல் வேர்ப் இந்த ஃபோனில் டைம் யூஸ் பண்ணும்போது இப்போ கால் பிக்கப் பண்ணுறோம். பிக்கப் அப்படின்னா ஆன்சர் த கால். ஹேங் அப் அப்படின்னா எண்ட் த கான்வர்சேஷன். ஹேங் ஆன் அப்படின்னா வெயிட் அப்படிங்கிற மீனிங். ஹோல்ட் ஆன் அப்படின்னாலும் வெயிட் அப்படிங்கிற மீனிங். ஸ்பீக் அப் அப்படின்னா லவுடாக பேசுங்க. கால் பேக் அப்படின்னா ரிட்டர்ன் அ ஃபோன் கால். புட் த்ரூ அப்படின்னா கான்வர்சேஷன் கன்டினியூ பண்ணு. கட் ஆஃப்னா கேன்சல் பண்ணு அப்படிங்கிற மீனிங் யூஸ் பண்ணலாம். அடுத்து பிரேசல் வேர்ப் ஷாப்பிங்கில் எப்படி யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். செல் அவுட், வித்ரு அப்படிங்கிற மீனிங். செல் இன், கெட் இன் அப்படின்னா கோ இன்சைடு. லைன் அப், லைனில் வாங்க. ட்ரை ஆன், இந்த கிளாத்தை ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற. ரிங் அப், ரிங் அப்னா ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
ரிட்டர்ன் அப்படின்னா கண்டிப்பாக கிவ் பேக் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி இடத்துல வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பிரேசல் வேர்ப்ஸ் பாருங்கள். jot down, write down, cross out, fill in, print out, edit out. இங்கே எடிட் அவுட் அப்படின்னு என்ன மீனிங்னா ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஃபில் இன்னா ஃபார்மை ஃபில் பண்ணுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட் டவுன்னா எழுதுங்க, பேப்பரில் எழுதுங்க அப்படின்னு இடத்துல. பிரிண்ட் அவுட் அப்படின்னா காப்பி போடுங்க அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள் பிரேசல் வேர்ப் டான்ஸிங்கில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். டான்ஸ் டு, கெட் டவுன், cheer on, join in, show off, move on. So I move on this place. I am show off my performance. I am join in this dance அப்படிங்கிற இடத்துல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாங்க. பிரேசல் வேர்ப்ஸ் பாருங்கள், இன்னும் சிலது கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ லுக் த்ரூ அப்படின்னா எக்ஸாமை குயிக்காக படிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். லுக் அப் அப்படின்னா ஃபைண்ட் அ இன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ரீட் அவுட்னா சத்தமாக படி அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸ்கிம் த்ரூ அப்படின்னா ரீட் குயிக்லி. டிப் இன் டூ, ரீட் இர்ரெகுலர்லி. ரீட் ஓவர் அப்படின்னா ரீட் கேர்ஃபுல்லி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இப்போ இதே இந்த ஏரோப்ளைனில் யூஸ் பண்ணும்போது பிரேசல் வேர்ப்ஸ் ஏரோப்ளைனில் யூஸ் பண்ணுற இடத்துல அப்படின்னு பாருங்கன்னா செக் இன், டேக் ஆஃப், கெட் ஆஃப், செட் ஆஃப், பிக்கப். அப்போ இந்த இடத்துல எல்லாமே நம்ம இந்த பிரேசல் வேர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். பிக்கப் அப்படின்னா ஒரு பொருளை எடு, டேக் ஆஃப்னா பிளைனை எடுக்குது அப்படின்னு சொல்லலாம், பிளைன் போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிஸ்னஸில் எந்த இடத்துல எல்லாம் இந்த பிரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். செட்டப் அப்படின்னா ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. டேக் ஓவர் அப்படின்னா கண்ட்ரோல் டேக் ஓவர் பண்ணுறது. ரன் பை அப்படின்னா மேனேஜ் பண்ணுறது. கோ அண்டர் அப்படின்னா பேங்க்ரப்ட், சரிங்களா, பிகம் அ பேங்க்ரப்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள் ஸ்பீக் அப் அப்படின்னா சத்தமாக பேசுங்க. டாக் பேக் அப்படின்னா ரிப்ளை ரூட்லி. கால் பேக்னா கால் ரிட்டர்ன் பண்ணுங்கள். கோ ஆன்னா கண்டினியூவாக பேசுங்க. கட் ஆஃப் அப்படின்னா இன்ட்ரப்ட் பண்ணுங்கள், குறுக்க பேசுறது அப்படிங்கிறது. அடுத்து wrap அப் அப்படின்னா ஃபினிஷிங் த ஸ்பீச். wrap அப், என் ஸ்பீச்சை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது wrap அப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மெயில் குவிட், ரைட் டவுன், சென்ட் ஆஃப், ட்ராப் ஆஃப், கீப் பேக், சென்ட் பேக். திருப்பி செலுத்துங்க அப்படிங்கிற இடத்துல சென்ட் பேக் யூஸ் பண்ணலாம். ட்ராப் ஆஃப் அப்படின்னா மெயிலை போஸ்ட் பண்ணலாம். ரைட் டவுன்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிற இடத்துல எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாங்க இந்த மாதிரியான பிரேசல் வேர்ப்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கடைசி ஃபாட். கால் ஆஃப் அப்படின்னா கேன்சல் அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம். ஃபைண்ட் அவுட்னா டிஸ்கவர், புதுசாக கண்டுபிடி அப்படின்னா. லுக் இன் அப்படின்னா ரிஜிஸ்டர். செக் இன் அப்படின்னா ரிஜிஸ்டர். லுக் ஃபார் அப்படின்னா சர்ச் ஃபார். ஃபில் இன் அப்படின்னா கம்ப்ளீட் அப்படின்னா. கேரி ஆன் கண்டினியூ. கம் இன் அப்படின்னா என்ட்ரோ. ஹேண்ட் இன் அப்படின்னா சப்மிட். ஸோ இதை வச்சு நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் கொடுத்துருக்கக்கூடிய பிரேசல் வேர்ப்ஸை வச்சு உங்களால் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.